இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அண்ணனுக்கும் என் பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். பத்மா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் புள்ள குடிச்சிட்டு சாரு ரூமுக்கு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. அதுவும் சாரு தற்கொலை பண்ணிக்கல, நடந்தது கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பழி எங்க ரகு மேலையும் சீனு மேலையும் விழுந்துருமோன்னு நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ சூழ்நிலை புரிஞ்சுக்காம இவ்வளவு குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? மா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம குடும்பப்படுற அத்தனை கஷ்டத்துக்கும் இவதான் காரணம். ஐயோ, அண்ணி சரியாதான் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இதோ இந்த மாயாதான் காரணமே. ஏய், என்னடி இப்ப உனக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க? அண்ணனையும் சீனுவையும் காப்பாத்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், வீடுன்னு மாயாவும் தனாவும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாயாவை குறை சொல்லிட்டு இருக்கியா? சிவா, விடுப்பா. அவங்க தான் விவரம் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் போட்டி போட்டு பேசாதீங்க. ஐயோ, உங்க அண்ணனையும் சீனுவையும் எப்படி வெளியே கொண்டு வர போறோம்? தயவு செஞ்சு அத பத்தி பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். சார் வாங்க சார். ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சார் அது? என்ன விஷயம்? நம்ம கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணதால இந்த கேஸை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை கோர்ட் நியமனம் பண்ணியிருக்கு. அப்படியா? யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? ஏசிபி முத்துச்செல்வன். சார், நான் ஏசிபி முத்துச்செல்வன் கொலை செய்யப்பட்ட சாருவோட கேஸை என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன். அக்யூஸ் ரகுராம் சீனு 2 பேரையும் பார்த்து பேசணும். லாக்கப்ப தொடங்க. ஓகே சார். வீட்ல யாரு? ரகு. மா, ரகு, நில்லுங்க, அப்படி போங்க. ரகு, சீனு, என்னங்க? இல்லைங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? சீனு, அண்ணே, சீனு, எல்லாரும் அமைதியா இருங்க. சார், எதுக்காக என் பெரியப்பாவையும் சீனுவையும் இப்படி கையில விலங்கோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்க ஒண்ணு குற்றவாளிங்க கிடையாது, குற்றம் சுமத்தப்பட்டவங்க தான். எதுக்காக இவங்களை குற்றவாளிங்க மாதிரி நடத்துறீங்க? இவங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் கொலை குற்றவாளி தான். இந்த கேஸ் விஷயமா உங்க எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நான் ரகுராமோட அம்மா. இங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மறைக்காம என்கிட்ட சொல்லணும். உண்மையை மட்டும் சொல்லணும். யாராவது மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரகுவையும் சீனுவையும் தான் பாதிக்கும். அது இவங்களுக்கு எதிராக மாற வாய்ப்பாயிடும். ஐயா, ஐயா, அவரு ரொம்ப நல்லவருங்க. ஊர் தலைவரா இருக்காரு. சாருவுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணாருங்க. ஐயா, போது நிறுத்துங்க. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்க ஒப்பாரியெல்லாம் கேட்கறதுக்கு இங்க வரல.
சொல்லுங்கம்மா. மாயா உங்களுடைய வளர்ப்பு பொண்ணுன்னு சொன்னாங்க. மாயாவும் சீனுவும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்து இப்ப டைவர்ஸ் ஆயிருக்கு. வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சீனுவை சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க புருஷன் முடிவு பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதம் இருந்துச்சா? அதை நீங்க விரும்புனீங்களா? உங்க விருப்பத்தோட தான் இதெல்லாம் நடந்துச்சா? புத்தி சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண பிரியுமா? நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியும். உனக்கு சீனு மேல ஆசை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சீனு மாயோட புருஷன். அவங்க அந்யோன்யமா தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத கேக்குறீங்களா? பத்மாதா டைவர்ஸ் பத்திரத்தை காட்டினத நீங்களும் தானே பாத்தீங்க. எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அது உண்மை கிடையாதுன்னு உனக்கும் தெரியும். அவங்க விவாகரத்தை பண்ணிக்கலாம்னு நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு மாயா சொன்னால அதையும் நீ கேட்டதானே? மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்திருக்கிறதா உன் அப்பாவும் பார்வதியும் பேசிக்கிட்டதா தனா கேட்டதா சொன்னான். அந்த பையனோட உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உன் அப்பாவே நினைக்கிறாருன்னு அர்த்தம் ஆகுது. எப்படியாவது சீனுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இங்க இவ்வளவு சதி வேலையும் நடக்குது. அப்படிலாம் இல்ல பெரியம்மா. எனக்கும் சீனுவுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இங்க பாரு, கல்யாணம் ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணட்டும். ஆனா இந்த கல்யாணம் உனக்கும் எனக்கும் தான் நடக்கும்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அவரு சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க பெரியம்மா? சீனு மாமாவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குங்கிறப்போ நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்? போதும் போதும், நிறுத்து. இப்படி எல்லாம் சொல்லி நீ எங்களையும் சீனுவையும் ஏமாத்தலாம். ஆனா உண்மையிலேயே நீ உன்னதான் ஏமாத்திட்டு இருக்க. சீனு குடிச்சிட்டு நல்ல போதையில இருந்தான். ஆனா அப்பா கூட நீ சொன்னது எதையும் அவன் ஏத்துக்கவே இல்ல. இல்ல பெரியம்மா, இங்க நடக்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை. நான் ஒன்னும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. நீங்க நம்பலன்னா வேணும்னா சீனு கிட்ட கூட கேளுங்க. வேற எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. போதும் சாரு, திரும்ப திரும்ப நீ சொன்னதே சொல்லாத. நான் சொல்ல வந்ததை மட்டும் முழுசா சொல்லிடுறேன். சீனு நீ சொல்ற மாதிரி தப்பான ஆளு கிடையாது.